நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ இந்த 3 பேர் இருக்கானுங்களா, இப்போ 3 பேருக்கு 2 பேருக்கு ரத்த கசிவு ஓவர் ஆயிருக்கா? ஆக்சுவலாக நெஞ்சில் சுட்டோம்னா அது என்கவுண்டர் ஆயிரும். 2 கால்லையும் 2 குண்டை பாய்ச்சினோம்னா நாங்கள் முறைப்படி தான் சட்ட ரீதியாக தான் அவங்க தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறது சுட்டம் சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் பிணம் வரும்னு நினைக்கிறேன். முடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஸ்லோ பாய்ச்சனை உள்ளே தள்ளிடுவான். கடுமையான சட்டம் அப்படின்றது வேற எதுவுமே இங்கே சட்டம் சரியாகத்தாங்க இருக்குது. புரட்சியாளர் எழுதிய சட்டம் அணுகுமுறை சட்டங்கள். நடைமுறையை படுத்தக்கூடியவர்கள் நாதாரிகளாக இருக்கிறார்கள். இந்த நடைமுறைப்படுத்துகிறவன் தான் பிரச்சனையை ஒழிய சட்டம் பிரச்சனை இல்லை. கோளாறு சட்டத்தில் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் கோளாறுகளாக இருக்கிறதால் இந்த சட்டம் வலுவிழந்ததைப் போல மக்களுக்கு தெரிகிறது. இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசுகிற அளவிற்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் மிக மோசமாக, கேவலமாக, அருவருப்பாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த மக்கள் யார் மேலே கோவம் அடையும்? போலீஸ் மேலே இல்லை, சட்டத்தின் மீது.